Chennai Silks. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி முடிவால இந்திய பொருட்களுக்கான வரி 50% 18% குறைக்கப்பட்டிருக்கு. இது தமிழகத்தின் சிறு குறு தொழில்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியா, அல்லது ரஷ்ய எண்ணெய் விவகாரத்துல நாம கொடுத்த விலை அதிகமா? திருப்பூர் ஆடை முதல் சென்னையின் கார் உதிரி பாகங்கள் வரை அடுத்த சில மாதங்களில் என்ன நடக்கப் போகிறது? நேரடியாக களத்தில் இருந்து உண்மைகளை அறிய நம்முடன் இணைகிறார் டான்சியாவின் மாநில தலைவர் திரு வாசுதேவன் அவர்கள். சார், ட்ரம்ப் மோடி ஒப்பந்தம் இந்திய தொழில்துறைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லப்பட்டாலும், ஒரு டான்சியா தலைவரா நீங்க இத ஒரு வரப்பிரசாதமா பாக்குறீங்களா, அல்லது ஒரு சவாலான ஒப்பந்தமா பாக்குறீங்களா? கண்டிப்பாக இத வரப்பிரசாதமாக தான் பார்க்கணும். ஏன்னா இது தொழில் வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணுது நமக்கு. முதல்ல இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக முடித்து இந்த 50% வரியை 18% குறைத்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். முதல் விஷயமா. ஏன்னா அமெரிக்காவோட பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டுமல்ல, பல்வேறு நாடுகள் இந்த பிரச்சனைகளை சந்தித்து வந்தாலும் பொறுமையோட ஒரு பிரச்சனையை எப்படி கையாள்வது, எப்படி அதை வெற்றிகரமாக முடிப்பது என்பதை மாண்புமிகு பிரதமர் நிரூபணம் பண்ணியிருக்கிறாரு. இது உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு டீல் தான் நம்ம சொல்லணும். இது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல நம்ம ஐரோப்பாவோட ஒரு மதர் ஆஃப் டீல் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் நம்ம சைன் பண்ணோம். ட்ரேட் டீல் நம்ம சைன் பண்ணோம். அது முடிஞ்ச ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே இப்ப அமெரிக்காவோட இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடித்து இப்ப அதுவும் நம்ம 50% 18% குறைச்சிருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். இது நம்ம மேட் இன் இந்தியா, இந்த மேக் இன் இந்தியான்ற அந்த ஒரு உன்னத லட்சியத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இது கொண்டு போகும். அதாவது மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாரு நம்ம பாரத பிரதமர். அதுக்கான ஒரு நேரம் இது. ஸோ இந்தியாவை ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்றத்துக்கான ஒரு முன்னெடுப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். நிச்சயமா சார். சார், இந்த 18% வரி குறைப்புக்கு பிறகு அமெரிக்க சந்தையில வியட்நாம் மற்றும் வங்கதேசத்தை விட இந்தியா இப்போ முன்னிலையில இருக்கு. இது தமிழகத்தோட ஜவுளி மற்றும் தோல் பொருட்களோட ஏற்றுமதியை எவ்வளவு சதவிகிதம் உயர்த்தும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? அதாவது ஜவுளி, இன்ஜினியரிங், ஃபுட்வேர், அப்பேரல் இந்த மாதிரியான இது நமக்கு டைரக்ட் காம்படிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சைனா, வியட்நாம், இந்தோனேஷியா இந்த மாதிரியான நாடுகள். இப்ப இவங்க கூட பங்களாதேஷ், இவங்க கூட எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னாக்கா இப்ப பங்களாதேஷ் நமக்கு டைரக்ட் காம்படிஷன் சில வருடமாகவே இருக்குவாங்க. பிகாஸ் அங்க ரொம்ப லேபர் காஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா சைனா 34%, வியட்நாம் 7%, பங்களாதேஷ் 7%, இந்த மாதிரி இந்தோனேஷியா 18, இந்த மாதிரியான கண்ட்ரிஸோட இப்ப நம்ம எல்லாரை விட குறைவாக 18% அப்படின்னு நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கிறது நமக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை இப்போ ஓபன் பண்ணோம். ஏன்னா ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட். இப்ப இந்திய ஏற்றுமதியில முன்னணி வகிக்கிறது அமெரிக்கா. ஸோ இப்போ மெயினா லெதர் இண்டஸ்ட்ரி, ஃபுட்வேர், நான் லெதர் ஃபுட்வேர் ஆகட்டும், இல்ல நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஆட்டோ காம்பனண்ட் ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே நமக்கு அமெரிக்கா ஒரு பிரதான சந்தை. இப்போ இந்த சந்தை ஓபன் ஆயிருக்கிறது மூலியமா நமக்கு மேனுஃபேக்சரிங் துறைக்கு இது பெரிய ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே சார். சார், கடந்த சில மாதங்களா 50% வரி இருந்தபோது கைவிடப்பட்ட அந்த பழைய ஆர்டர்களை இப்போ மீண்டும் பெற முடியுமா சார்? கண்டிப்பாக. இப்போ அவங்களுக்கும் அமெரிக்கா நாட்டில் இருக்கவங்களுக்குமே இது ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்தது. ஏன்னா இந்தியா பாத்தீங்கன்னாக்கா இப்ப மற்ற கண்ட்ரிஸோட நம்மளுடைய தரம் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது நான் அமெரிக்கா தொழில் சார்ந்து நான் அங்க போகும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க, இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும்னு சொல்லி. பிளஸ் ஒரு நம்பிக்கையான ஒரு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட். ஸோ இப்போ திடீர்னு பைசா இன்க்ரீஸ் பண்றது, இது பண்றது, பைசா மாத்துறது அந்த மாதிரிலாம் இல்லாம இது அதே மாதிரி இந்தியாவில் இருக்க வங்கிகளும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நம்பிக்கையான ஒரு மார்க்கெட். ஸோ அதனாலுமே இவங்களுக்கு அமெரிக்கர்களுக்கு பொதுவா இந்தியாவோட வர்த்தகம் பண்றது அவங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயம், மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி இல்லாம. ஸோ இந்த மாதிரியான நேரத்துல இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் திரும்ப ஓபன் பண்ணியிருக்கிறது இந்த பிரச்சனையை சுமூகமா முடித்ததுனால நிறைய ஆர்டர்ஸ் திரும்ப நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். சார், ரஷ்யாவிடம் இருந்து மலிவான கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திட்டு அமெரிக்காவிடம் இருந்து எண்ணெய் வாங்க இந்தியா இப்போ ஒப்புக்கொண்டிருக்கு. இது போக்குவரத்து மற்றும் உற்பத்தி செலவை உயர்த்தி வரி குறைப்பால வந்த லாபத்தை குறைச்சிருமா?
இல்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமரா இருக்கட்டும், இல்ல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரா இருக்கட்டும், இல்ல இந்திய எண்ணெய் சார்பு இருக்கிற அந்த மந்திரியா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை, இந்தியா வந்து கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேலான மக்கள் தொகை இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஒரு ஜனநாயக நாடு. இப்ப மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இப்ப இங்க இத்தனை பேருக்கான எரிபொருள், அதாவது இந்த எனர்ஜியோட இதை வந்து நம்ம வந்து மீட் பண்ணணும். எனர்ஜியோட ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம மீட் பண்ணணும் போது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆயில் வந்து கம்மியா கிடைக்குதோ அதை வந்து நம்ம கண்டிப்பா அந்த நாட்டை நோக்கி நம்ம போக தான் செய்வோம். இது நம்மளுடைய எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்டை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கை. எல்லா நாடுமே அவங்கவுங்க மக்களுக்காகத்தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. அந்த அரசாங்கமும் அவங்களுடைய மக்களுக்கு தான் பிரதானம். அவங்களுடைய மக்கள் தேவைகளை பூர்த்தி பண்றது தான் அவங்களுடைய பிரதான கடமை. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்கும் இது வந்து நம்மளுடைய பேசிக் உரிமை. எங்க வந்து எனர்ஜி காஸ்ட் கம்மியா இருக்கோ அங்கேருந்து எனர்ஜி கொள்முதல் பண்றது நம்மளுடைய பேசிக் உரிமை. இப்ப அது எங்க கிடைக்குதோ, அது ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்ல அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்ல சவுதியாக இருக்கட்டும், எங்க கம்மியா இருக்கோ அங்கே நம்ம எடுக்கிறது. இது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இப்போ சர்வதேச எண்ணெய் மார்க்கெட்டை இப்ப இந்தியா மாதிரியான பெரிய கன்சியூமர், அது சைனாவாக இருக்கட்டும், இந்தியா, இந்த 2 கண்ட்ரி தான் பெரிய கன்சியூமர். இப்ப இவங்களுக்கு வந்து கம்மியான இடத்துல இருந்து இவங்க எடுக்கும் போது அந்த எண்ணெய் காஸ்ட், அதாவது அந்த ஆயில் காஸ்ட் வந்து இப்ப க்ரூட் ஆயில் காஸ்ட் மேல போகாம இதை வந்து ஒரே தளத்துல இருக்கிறது இதனாலதான். இப்போ ரஷ்யால இருந்து நம்ம வாங்கலைன்னா என்ன இருக்கும்? இது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பல நேரத்துல சொல்லியிருக்காங்க. ரஷ்யால இருந்து நம்ம வாங்காம விட்டோம்னா எண்ணெய் வந்து இன்னைக்கு 65 ரூபாய் பீப்பாய் விலை வந்து இன்னைக்கு 150 ரூபாய்க்கு போயிருக்கும். முன்னாடி இப்ப நம்ம 2007 2008 காலகட்டங்கள்ல எந்த அளவுக்கு நமக்கு வந்து உயர்ந்ததுன்னு நமக்கு தெரியும். அது உயராம இவங்க வந்து அதை ஒரு லெவல்ல வைக்கும்போது மற்ற ஆல்டர்னேட் மார்க்கெட்ல இருந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரே இடத்துல இருந்து எல்லாம் போய் வாங்கும் போது என்ன ஆகும்? அந்த இடத்துல விலை வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ இந்தியா மாதிரியான ஒரு பெரிய ஜனத்தொகை கொண்ட நாட்டுக்கு இந்த எண்ணெய் வந்து சரியான விலையில கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய எனர்ஜி காஸ்ட்டை வந்து நம்ம அப்கோர்ஸ் பாத்துக்கிறது நம்மளுடைய பேசிக் உரிமை. அதனால இப்பவுமே வந்து ரஷ்யா இப்போ கம்மியா கொடுக்கறாங்க, நம்ம வாங்குறோம். அதே விலைக்கு இப்போ அமெரிக்காவோ இல்ல மற்ற கண்ட்ரில இருந்து வரும்போது நம்ம ஆல்டர்னேட் மார்க்கெட்டை தேடி போகத்தான் செய்வோம். ஓகே சார். சார், தமிழகத்துல சுமார் 75 லட்சம் தொழிலாளர்கள் ஜவுளித்துறையில இருக்காங்க. இந்த ஒப்பந்தம் மூலம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகுமா அல்லது பழைய நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கே சரியா இருக்குமா சார்? புதிய வேலைவாய்ப்புகள் கண்டிப்பா வந்து உருவாகும். இப்போ ஏற்கனவே வந்து அமெரிக்கா தடை பண்ணதால வந்த நஷ்டங்களும் வர வேண்டிய காலங்கள்ல, இப்ப எதிர்வரும் காலங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸை மனசுல வச்சுக்கிட்டு பார்க்கும்போது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியாகும். மார்க்கெட் வந்து அதை தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கடந்த பட்ஜெட்ல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் அறிவிச்ச அந்த பட்ஜெட்லயுமே ஜவுளித்துறைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பா வந்து ஜவுளித்துறை வந்து இப்போ லாஸ்ட் இந்த அமெரிக்கன் இஷ்யூக்கு அப்புறம், அதாவது இந்த வரி இஷ்யூக்கு அப்புறம் 50% வரி போட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு ஒரு புதிய எதிர்பார்ப்புகளோட ஒரு பெரிய சந்தையை வந்து இந்தியாவில இருந்து உருவாகும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். இந்த ஒப்பந்தத்தை முன்னிட்டு தமிழக அரசு எம்எஸ்எம்இகளுக்கு ஏதேனும் சிறப்பு ஊக்கத்தொகை அல்லது உள்கட்டமைப்பு உதவிகளை செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ போன வாரத்துல அதோடைய எக்ஸ்பான்ஷனுக்கு, டெக்னாலஜி அப்கிரேடேஷன் எக்ஸ்பான்ஷனுக்கு 70% மானியம் தரப்படும் சொல்லி அறிவிச்சிருந்தாரு. இதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு வெல்கம் மூவ். அது சரியான பாதையில சரியான நேரத்துல அதை வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதே மாதிரி ஜவுளித்துறை மட்டும் இல்லாம இப்ப வந்து கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங்க்கு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் நம்ம வந்து தமிழ்நாட்டில இருந்து அதிக எக்ஸ்போர்ட் நடக்கிறதுனால கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் சார்ந்த தொழில்களை இங்கே அமைக்கணும். அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இதுவா இருக்கும். அத மாதிரி அமைக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். இது மட்டும் இல்லாம ஆட்டோ காம்பனன்ட் மற்றும் உதவி பாகங்கள் சார்ந்து இருக்கிற சிறு மற்றும் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படிங்கறத நாங்க வந்து கேட்டுக்கிறோம். கண்டிப்பா சார். சார், ட்ரம்பின் கொள்கைகள் அடிக்கடி மாறக்கூடிய ஒண்ணு. இந்த 18% வரிங்கிறது நீண்ட காலத்துக்கு நிலைத்து நிற்கும் நீங்க நம்புறீங்களா அல்லது இது ஒரு தற்காலிகமான தீர்வா? இது வந்து நீண்ட காலத்துக்கு நெலிச்சு இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே மற்ற நாட்டுல இருந்து, இது வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நான் வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் சொல்றேன். நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்தாகவே வச்சுக்கலாம். நீங்க இப்போ மற்ற நாடுகள்லாம் அவர் வந்து அதனுடைய டாக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண உடனே எல்லாம் ஓடி போய் அவரை பார்த்து அதை எப்படியாவது வந்து இது பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க மற்ற நாட்டு தலைவர்கள்லாம். ஆனா நம்ம வந்து உடனே வந்து அதை போய் அவரை பார்த்து அதை கன்வின்ஸ் பண்ணாம, அதை உடனே போய் நம்ம வந்து அங்க இது பண்ணாம நம்ம என்ன பண்ணோம்னா
போன ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அது கனடாவா இருக்கட்டும், இல்ல வந்து ஐரோப்பிய மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஜப்பானா இருக்கட்டும், இல்ல ஆஸ்திரேலியால நம்ம பண்ண எஃப்டிஏ ஆகட்டும், இல்ல நியூசிலாந்துல நம்ம பண்ண ஃப்ரெண்ட்லி ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே ஆல்டர்னேட் மார்க்கெட்டை தேடி நம்ம போறதுனால நம்ம வந்து அமெரிக்காவோட மார்க்கெட்டை நம்பி இல்ல மற்ற மார்க்கெட்டுக்கும் நம்மளால வந்து பண்ண முடியும், மற்ற வாய்ப்புகளை நம்ம தேடி போறோம் அப்படிங்கறத, அதாவது இந்த இது இல்லாமே நம்மளால வந்து பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த நகர்வை பார்த்துதான் அமெரிக்கா வந்து இப்ப அவங்க வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட இந்த கைண்ட் ஆஃப் அப்ரோச் இருக்கு பாருங்க. இந்த அப்ரோச் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் அப்ரோச். அதனால உடனே இதுல எதுவும் மாற்றம் வரும் அப்படின்னு நான் நினைக்கல. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கடந்த பட்ஜெட்ல வந்து இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான ஐடி நிறுவனங்களுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய 2047 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஐடி துறையில அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து 2047 வரைக்கும் டாக்ஸ் இல்ல, இன்கம் டாக்ஸ் இல்லைன்னு சொல்லி நிதியமைச்சர் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்ப அதுவுமே பாத்தீங்கன்னாக்கா இப்போ அமெரிக்கன் கம்பெனிஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து முதலீடு பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஓகே சார். இப்போ டாக்ஸ் ஹாலிடே கொடுத்துருந்தாங்க பாத்தீங்கன்னாக்கா. அப்போ அது மாதிரி வந்து இது வந்து யூஎஸ்ல இருக்க பெரிய டேட்டா சென்டர் கம்பெனிஸ், அது வந்து கூகுளா இருக்கட்டும், மைக்ரோசாஃப்டா இருக்கட்டும், இல்ல அமேசான் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள், கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இடத்துல ஐடி துறையில இருக்கிற பெரிய நிறுவனங்கள் இப்ப இந்தியாவில் வந்து முதலீடு பண்றதுக்கான அந்த தடை எதுவுமே இருக்காது. ஏன்னா இப்ப வந்து கண்ட்ரியும் வந்து அவங்க அமெரிக்க அதிபரும் இந்திய பிரதமரும் பேசிக்கிட்டதுனால திரும்ப பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க இது பண்ண அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுனால பெரிய கம்பெனிகள் இங்க வந்து முதலீடு பண்றதுக்கான அந்த தடையும் இருக்காது. சோ அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் இங்க வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சார். சார், சீனா மீதான வரி 34% நீடிக்கிறதால அமெரிக்க நிறுவனங்கள் சீனாவை விட்டுட்டு வெளியேறி தமிழகத்திற்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதை ஈர்க்க நமது எம்எஸ்எம்இகள் தயாரா இருக்காங்களா? இது வந்து ஒரு லாங் டேர்மா தான் இதை பண்ண முடியுமே தவிர உடனடியாக அவங்களால வெளியேற முடியும் அப்படின்றது நான் எதுவும் பார்க்கல. ஏன்னா அந்த ரேர் எர்த்துன்னு சொல்லுவாங்க, அந்த கனிம வளங்கள், மிக முக்கியமான அரிதான கனிம வளங்கள்ல அதை ப்ரொடியூஸ் பண்றதும் சரி, அதுல வந்து அதை வந்து இது பண்றதுலேயும் மேக்னெட் மாதிரியான இதுல பண்றதுலயும் சரி, சைனா தான் இப்போ வந்து முன்னோடியா இருக்காங்க. அதனால சைனாவை தவிர்த்துட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா இது வந்து ரொம்ப இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப வந்து கடினமா இருக்கும். பட் கூடிய விரைவில் அடுத்த வர ஆண்டுகள்ல இது வந்து இந்தியா வந்து ஒரு ஆல்டர்னேட் மார்க்கெட்டா தங்களை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கு இது வந்து கண்டிப்பா உதவும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நிறைய பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ், பாலிசி சேஞ்சஸ் நம்மள வந்து பண்ணணும். உற்பத்தி துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். சிறு மற்றும் குறுந்தொழில்கள் வந்து மேலோக்கி வரதுக்கான ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்ஸ் நிறைய கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து கண்டிப்பா வந்து உற்பத்தி துறையில நம்மள வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு இது உதவும். சார், அமெரிக்காவோட இந்த 18% வரி குறைப்புங்கிறது வெறும் எண்கள் மட்டும் இல்ல, அது தமிழகத்தோட பல்லாயிரக்கணக்கான சிறு தொழில்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா எங்களுக்கு விளக்குனீங்க. எங்களோட இணைந்து உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.